இன்றைக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தீவிலே எங்கள் இனத்தை சார்பாக்கிய ஓர் ஆயுத போராட்டம் பல நாடுகளின் உதவியோடு இலங்கை அரசால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அல்லது மௌனிக்கப்பட்டது. கொத்துக்குண்டுகளிலும் இரசாயன குண்டுகளிலும் உலக போரியல் அறங்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. எங்கள் தமிழர் தாயகத்தின் நிபுணத்துவங்கள் அழித்தொழிக்கப்பட்டன. எங்கள் முகவரிகள் அடையாளங்கள் அகற்றெடுக்கப்பட்டன. இலட்சக்கணக்கான உறவுகளை போரிலே முள்ளிவாய்க்காலிலே இழந்தோம். ஓர் அரசன்று உங்களிடம் நம்பி ஒப்படைத்த எங்கள் உறவுகளை இன்றளவும் தேடி அலைகின்றோம். எமது உரிமைக்காய், எமது இயல்பு இருப்புக்காய், எமது நல்வாழ்வுக்காய் போராடியவர்கள் எங்கள் உறவுகள் இன்றளவும் உங்கள் சிறைகளில் அரசியல் கைதிகளாய் வாடுகின்றார்கள். எங்களுக்கான நியாயத்துக்காக உங்களிடமும் பன்னாடுகளிடமும் நீதிக்காக 17 ஆண்டுகளாக காத்திருக்கின்றோம். ஒரு தீவிலே இவ்வாறு நீதிக்காக நல்வாழ்வுக்காக காத்திருக்கும் எங்களுக்கான நீதியை தராது நல்லிணக்கம் எவ்வாறு வரும்? இலங்கை அரசின் நல்லிணக்க மறுப்பின் மற்றொரு ஆண்டு எதிர்வரும் மே 18 உடன் கடக்கின்றது. ஆறாத வடுக்களோடு நீதியை வேண்டிய வண்ணம் எங்கள் விடுதலை போரிலே உயிரிழந்த எங்கள் மறவர்கள் பொதுமக்களை இப்பேரவையிலே நினைவேந்தி கொள்ளுகின்றோம். மே 18 நாளன்று நினைவேந்தல் இருப்பதால் நினைவேந்தி கொள்ளுகின்றோம். எமக்கான நீதியை கடந்த காலங்கள் போல இன்றும் இப்பேரவையின் வாயிலாக பன்னாடுகளிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன்.